ஐம் யாஸ்மின். நியூலி ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாக்காக ஒரு கம்பெனிஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் நிறைய கம்பெனிஸ் பார்த்தோம். ஆனால் பிரிக் அண்ட் போல்டோட அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவங்களோட சர்வீஸ் அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால நாங்கள் பிரிக் அண்ட் போல்டில் மூவ் ஆன் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே அவங்க சர்வீஸ் வைஸ் அவங்க கொடுத்துருக்குற அந்த டீட்டெயில்ஸு அது எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபர்டபுளாகவும் ப்ரைஸும் அஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் சர்வீசஸ் கம்பைண்டாக எல்லாம் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்ததுனால ஓகேன்ட்டு அதில் தான் நாங்கள் ஃபஸ்ட் பண்ணோம். செகண்ட் திங் வந்து நாங்கள் இப்போ ப்ரெசண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து இங்கே தாம்பரம் படத்தை. ஸோ இங்கே இருந்துட்டு நாங்கள் அவுட் ஸ்டேஷன் ட்ரிச்சியிலேருந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. இங்கே யாரும் பார்க்கறதுக்கு பண்ண முடியாது அப்படின்றதுனால எனக்கு இவங்க கொடுக்குற சர்வீஸ் வந்து பெட்டராக இருந்தது. ஸோ டெய்லி சைட் விசிட்ஸு அந்த வீக்லி ட்வைஸ் வந்து இன்ஜினியர்ஸ் அந்த சூப்பர்வைசர்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே பார்த்து எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ அவங்களோட ஐடியா வைஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால ஸோ ஆன்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி மெட்டீரியல்ஸு அந்த என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஆர்கிடெக்டர் டீம் அந்த மாதிரிலாம் வச்சு 3D டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த டிசைன் ஃபர்ஸ்ட் டிசைன்ஸே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாங்கள் அதுவே ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டோம். ஆஸ் பர் த பிளான் அவங்க கொடுத்துருந்த டிசைன்ஸ் அண்ட் நாங்கள் கேட்ட மாதிரி வந்து G+1 அந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ கீழே ஒரு 2 BHK அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு 2 BHK. ஸோ G+1 வந்து இது. ஸோ பட்ஜெட்டை வந்து அஃபோர்டபுள் பட்ஜெட். ஸோ ஆன்போர்ட் பண்ணியிருந்தோம். சர்வீஸ் வைஸ் பெட்டராக இருந்தது. நாங்கள் கேட்டிருந்த எல்லா என்ன அப்கிரேடேஷன் கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் நாங்கள் பக்கத்தில் இல்லைனாலுமே எங்களுக்கு வந்து ஆப்பில் அண்ட் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிவிட்டு அந்த கரெக்ட் என்னென்ன அப்டேட் போயிட்டுருக்கு, என்ன டெய்லி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அது எல்லாமே டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். அது வைஸ் அவங்க சர்வீஸ் பெட்டராக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் வைஸ் அதே மாதிரி தான். பேமெண்ட்டும் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வைஸ் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கேற்ற ஸ்டேஜ் பேமெண்ட் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பேமெண்ட் வைஸும் நாங்கள் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இது பண்ணல. அவங்க என்ன நான் எது கேட்டாலுமே அது எல்லாமே அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க. சில ஃப்ளாஸ் இருந்துச்சு அது எல்லாமே வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க. And also, I will suggest to everyone to onboard the brick and board also. I really will suggest. ஸோ ஃப்யூச்சரில் இன்னுமே வந்து இன்னும் நிறைய அப்கிரேடேஷன் வரணும். நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். சர்வீஸ் வைஸும் இப்போ சாட்டிஸ்ஃபைட் இன்னுமே பெட்டராக பிரிக் அண்ட் போல்ட் ஷைன் பண்ணணுன்ட்டு விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ.